வணக்கம் மக்களே, வந்தாச்சு. நான் தான் உங்க அசோக். இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு வழக்கமான சாதி படமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரிவ்யூவோட முடிவுல உங்களுக்கே வந்து தெரியும். அரல்ஸ் வந்து நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். என்ன புதுசா வந்து சாதியில வந்து சொல்லிட போறாங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சல்யூட்டா வந்து இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த படத்துல எனக்கு வந்து புதுசா இருந்தது. ஸோ என்ன படம், யார டைரக்ஷன், யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். டைரக்டர் சிவபிரகாஷ் அவருடைய இயக்கத்துல விஜித் பச்சன், அப்புறம் ஷாலி நிவேகாஸ், அருள்தாஸ், அதுக்கப்புறமா வந்து நம்ம பவா செல்லதுரை, அப்புறம் மைம் கோபி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் பேரன்பும் பெரும் கோபமும். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பவா செல்லதுரை இதில் வந்து ஒரு புத்தக வாசிப்பாளராக நிறைய படங்களில் வந்து அவர் அந்த மாதிரி தான் இருக்காரு. இதுலேயுமே வந்து பசங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு புத்தக வாசிப்பாளராக தான் இதில் வந்து கதை ஃபுல்லாக வந்து ஒரு புக்கை பற்றி சொல்கிறாரு. ஸோ அதில் என்ன உண்மை சம்பவமாக இருக்குன்றத வந்து இருக்கிற பசங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோவோட என்ட்ரி, ஹீரோ வந்து ஒருத்தர் வந்து ட்ரெயின்லேயே வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணுறாரு. அது யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து படத்தோடைய வரப்போகிற காட்சியில வந்து காட்டுறாங்க. அண்ட் தென் வந்து நம்ம மைம் கோபி அந்த ஊருடைய மினிஸ்டரா இருக்காரு. அண்ட் தென் வந்து அடுத்ததா அவருடைய பையனை அந்த ஏரியாவில் அடுத்த சாதி கட்சி தலைவராக வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டும் ஒரு சின்ன டாக் போயிட்டு இருக்கு. அருள்தாஸ் அவங்க கீழே வேலை பார்க்குற ஒரு முக்கியமான அடியாளில் ஒருத்தராக தம்பியாக வந்து இதில் வந்து இருக்காரு. படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு பகுதி வந்து சாதி அந்த மாதிரி இருக்கும், இன்னொரு பகுதி வந்து கீழ் சாதி அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊரில் இருக்க ஒட்டுமொத்த பேருமே வந்து சாதிக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு கீழ் ஜாதி பையனை மேல் ஜாதி பொண்ணு வந்து ஓடி போகிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு ஒரு ஊருக்கு மத்தியில் நின்று சாவடிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் கண் முன்னாடியே, ஊர் மக்கள் கண் முன்னாடியே வந்து சாவடிக்கிறாங்க. ஒருத்தரும் வந்து அவங்கள பற்றி பரிதாபமே படலை. என்ன கேட்டிங்கன்னா, சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற பெண்கள்ல இருந்து ஆண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணோட்டத்தெல்லாம் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி ஒரு ஊரே வந்து எப்படி இருக்கும், ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறாங்க, எப்படி அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தோணல்லாம் நமக்கும் வந்து வருது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்து கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணு காதில் விஷத்தை ஊற்றி அந்த பொண்ணை வந்து பைத்தியமா ஆக்கிடுறாங்க. அதை பார்த்த வந்து ஹீரோவோட அம்மா வந்து நம்ம பையன் தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தர் மூலயமா வந்து இவன் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வரமாட்டான், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு நீங்கள் அனுப்பி இவனை பார்த்துக்கோங்கண்ணா, இவன் படிக்கணும் அப்படின்றதுலாம் என்னோட விருப்பம் கிடையாது, இவன் இங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து வராங்க. அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கேரளாவில் மாஹி அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு லாட்ஜ் வச்சுருக்காரு. நீ அங்கே போயிட்டு லாட்ஜில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயே நான் நர்சிங் கோர்ஸ் சேர்த்து விட்றேன், நீ அங்கே உட்காந்து நல்லா படி அப்படின்னு வந்து அவரும் வந்து அனுப்பி விட்டுறாரு. நம்ம ஹீரோவும் வந்து இங்கேருந்து மாஹிக்கு போயிடுறாரு, நர்சிங் கிளாஸில் சேர்றாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே வந்து அந்த நர்சிங் கோர்ஸ்லாம் வந்து போய் சேர்றாரு. அங்கே ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயினுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரியும் கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன பேக் ஸ்டோரியாகவும் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. அங்கே உள்ள பசங்க எல்லாமே வந்து ஒரு 10 பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து இவங்க இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் திக் ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. அங்கேயே படிக்கிறாங்க, அங்கேயே வளர்றாங்க. படிப்பு முடிகிற அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைகள் காரணமாக வந்து ஹீரோ கிட்ட வந்து என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பாலிக்காக வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து இவங்க ஊரில் நடந்த விஷயங்களெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தவிர்க்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஹீரோயினை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா, கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய ஊருக்கே திரும்ப வந்தாரா, அங்கே என்ன நடந்தது, ஸோ இந்த இதில் இவங்க 2 பேருக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து பேக் ஸ்டோரி, மீதியான கதையும் கூட. ஸோ இந்த படத்துடைய ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம பார்க்குற சாதி படங்கள் தான். ஸோ இதில் வந்து இன்னொரு சின்ன விஷயம் கூட சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ஊரில் வந்து இந்த பொண்ணு வந்து கிறிஸ்டின், இது வந்து நம்ம சாதி கிடையாது, ஆனால் வந்து இவங்க சாதி வந்து குறைஞ்சவங்களும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஊருக்குள்ளார கூட்டிகிட்டு வராரு. அந்த விஷயம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதியும் கதையும் கூட.
இந்த வகையில் வந்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இந்த படத்தோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இதை வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ். இந்த படத்தினுடைய ஹீரோ விஜித் பச்சன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைரக்டர் அண்ட் ஆக்டர் தங்கர் பச்சன் அவருடைய மகன் தான் வந்து இந்த விஜித் பச்சன். இவருடைய ஆக்டிங்கை பற்றி நம்ம வந்து உண்மையிலேயே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும். இது அவருடைய முதல் படம். நீங்கள் படத்தினுடைய எந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தாலுமே வந்து இது வந்து இவருடைய முதல் படம் அப்படின்னே வந்து நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான வந்து ஆக்டிங்கை வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து இவர் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து படத்தினுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து ஹீரோ ஷாலி. ஸோ இவங்களோடுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தமிழுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுடைய ஆக்டிங்குமே வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே வந்த அந்த காதலாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அந்த பேச்சு வருது, அவங்க பழகிற விதம் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளையராஜா சார். படத்தில் அங்கங்கே வந்து கொடுத்துருக்குற அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஆனால் இளையராஜா சார் போட்ட மாதிரி இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இளையராஜா சார் மியூசிக்னால் நமக்கு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படத்தில் மியூசிக் வைஸ் வந்து எங்கேயுமே நம்மளை வந்து ஏமாத்தலை. பட் ஆனால் இளையராஜா சார் மியூசிக் மாதிரியும் இல்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் எடிட்டிங். ஸோ இந்த 2மே படத்தில் வந்து ஒரு பெரிய பங்கு விதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாஹி கேரளா சைடில் இருக்க காமிக்கையோடைய அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் அந்த அளவுக்கு அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா மாஹி அப்படிங்கிறது வந்து சுற்றி வந்து ஒரு பெரிய கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அழகான ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஏரியாவை அந்த அளவுக்கு அழகாக வந்து கேமராமேன் காமிச்சிருக்காரு. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தில் அங்கங்கே வர அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு நார்மலான ஊர்ல இருந்து நர்சிங் படிக்க போறாரு. ஸோ இவருக்கு வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து பிளான் பண்ற திறன் வந்து கிடைக்குது, எங்கேருந்து இவருக்கு இந்த பிளான் பண்ணுற ஐடியாஸ்லாம் வந்து வருது, எப்படி அவர் அதை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து எங்கேயுமே வந்து காட்டலை. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ண விஷயம் படியே தான் வந்து நடந்திருக்கு. அவருக்கு அந்த கல்யாணமாகட்டும், அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு சில விஷயங்களாகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சில பிளான் படி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துங்களில் வந்து இவர் எப்படி இதை பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தோணலை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அம்மா. இந்த ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த ஹீரோ வந்து இங்கேருந்து அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு காட்சி ஒன்று காட்டுறாங்க. இது எப்படி நான் ஒரு சொந்த பையனை இந்த சாதி வெறியால் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியல. சின்னதாக என்னதான் வந்து ஒரு சாதி வெறி பிடிச்சவங்களா இருந்தாலும் அம்மா பையன் அப்படின்னு வரும்போது கொஞ்சமாச்சு ஒரு கருணை அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸாக இடிக்குதா அப்படின்னு வந்து இருந்தது. மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ்வலான ஒரு சாதி படம் தான் சொல்லணும். இதில் கொடுத்துருக்கிற அந்த பதிலடி தான் வந்து புதுசே தவிர, பட் ஸ்டோரி பிளாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற ஸ்டோரி தான். ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியல. ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க இந்த படம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதிலாம் எனக்கு பிடிக்காதுப்பா அவங்க பார்க்கக்கூடிய படமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில மனிதர்கள் சாதிங்கிற போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற சில பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பார்க்க வேண்டிய படம் தான் வந்து பேரன்பும் பல கௌரவ இல்லை ஆணவ கொலைகளால் கொல்லப்பட்டவர்களின் பெரும் கோபமும் தான் இந்த படம். நீங்களும் போயிட்டு தியேட்டரில் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க.